அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய வகுப்பில் 6வது வகுப்பை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆன் நம்மிடத்தில் எதை அறிமுகப்படுத்துகிறது? குர்ஆனுடைய முக்கியத்துவம் நம் வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும்? எந்த அளவிற்கு முக்கியம் என்ற ஒரு விஷயத்தை இந்த வகுப்பில் தெரிந்துக்கிட்டோம். முக்கியமாக குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவாக அறிமுகப்படுத்துன்னு சொன்னால், எந்த ஒரு வேதமும் இப்படி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது இல்லை. தன்னை பற்றி, தன்னுடைய தன்மையை பற்றி எந்த ஒரு வேதமும் இந்த அளவிற்கு விவரித்து அறிமுகப்படுத்தினதே கிடையாது, குர்ஆனை தவிர. குர்ஆன் அதுக்கு மாற்றமாகவே நான் இப்படித்தான் செயல்படுவேன், நான் இப்படியெல்லாம் உதவுவேன் என்ற ஒரு விஷயத்தை, தன்னுடைய உண்மைத்தன்மையை நம்மளுக்கு அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் நான் தான் படைத்தேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுவிடாமல் அந்த குர்ஆனை அவன் படைத்த அந்த படைப்பிலேயே அவனுடைய வசனங்கள் மூலியமாக, அவனுடைய சொல்லின் மூலியமாக இந்த குர்ஆனுடைய தன்மை நமக்கு தெரியப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் 59வது சூராவில் 21வது ஆயத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும், எந்த அளவிற்கு அந்த குர்ஆன் என்பது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். நாம் ஒரு மலையின் மீது, நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆன் இறக்கியிருந்தோமானால், உதாரணமாக சொல்லுகிறான், மலையின் மீது இறக்கியிருந்தோமானால் அந்த மலைகள் தூள் தூளாகி போயிருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பதிவு செய்கிறான். குர்ஆனுடைய இங்கே என்ன புரியணும் அப்படின்னா, குர்ஆனுடைய தன்மை அது எந்த அளவிற்கு முக்கியமானது, எந்த அளவிற்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அது எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் அது இல்லாவிட்டால், ஒரு அங்கமாக இல்லை, முழு வாழ்விலும் அது இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவிற்கு அந்த குர்ஆன் அந்த இடத்துல பேசுகிறது. ஒரு மலை எந்த அளவிற்கு கடினமானது, அந்த மலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் அது சிரமப்பட்டு உடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி ஆனாலுமே தூள் தூளாக போகாது. இருந்தும் அல்லாஹ் அந்த குர்ஆனை அந்த இடத்துல இறக்கிறோம் என்று சொன்னால் தூள் தூளாக ஓடிவிடும், நொறுங்கிவிடும். மதிப்பை அல்லாஹ் இங்க சொல்லுகிறான். அந்த குர்ஆனை நம்மளுக்கு சர்வசாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு இறக்கி வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறோமே தவிர, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எந்த அளவிற்கு கடின உழைப்போட அந்த குர்ஆனை எழுதி முடித்து, அந்த குர்ஆனை அருளி, அந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து, அதை பிறருக்கு மனனம் செய்ய வைத்து, பிறருக்கு எழுத்து வடிவில் எழுத வச்சு, இன்றைக்கு அந்த குர்ஆனை ஒருங்கிணைப்பு வைத்து நம்மளுடைய இந்த வாழ்வில், இன்றைய நூற்றாண்டு வாழ்வில் கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கடுகளவும் அதுக்கு மதிப்பு என்பது நாம் கொடுப்பதே கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் தூக்கிவிட்டு வைத்து விடுகிறோம். ஏதோ ஒரு சடங்கை போல வைத்து விட்டுட்டு, ஏதோ மௌத்தோ அல்லது நல்லக்காருக்கு நற்காரியங்களுக்கோ இது போன்ற விஷயங்களை இன்னும் பிதஅத்தாக செயல்களை செய்வதை தவிர, குர்ஆன் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளுக்கு தீர்வாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் வருவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உள்ளத்தில் அது இறக்கியிருந்தான்னா இன்றைக்கு நம்மளோட வாழ்வு எந்த அளவுக்கு இருக்கும், நம்முடைய வாழ்வியல் எந்த அளவிற்கு மாறி இருக்கும், நம்மளுடைய வாழ்வியல் எந்த அளவிற்கு அது செயல்பட்டு இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு என்ற குர்ஆனை பற்றி ஒரு வசனம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்லுகிறான். 32வது சூராவில் 1, 2, 3 ஆயத்துகளும் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்றான். நீங்கள் சந்தேகம் இருந்தால் இதை என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் இதை போன்ற ஒரு வசனத்தை எடுத்து காமிங்கள், தயாரித்து காமிங்கள், உங்களால் முடிந்தால் எடுத்து காமிங்கள் என்றான். அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறான். ஒரு காலமும் நம்மளால் முடியாது என்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு எழுத்து எழுதுகிறோம்னா அதுக்கு அர்த்தத்தையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம வர பேச்சு வாக்கில் ஒரு குர்ஆனோட வசனத்தை எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த குர்ஆனோட வசனத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய விஷயங்கள் அனைத்தும் நடந்திருக்கின்றன,
நடக்கப் போகின்றன என்ற எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனோட வசனத்தில் ஒரு வரலாறாக ஒரே ஒரு ஆயத்தை வைத்துக்கிட்டு பெரிய வரலாறையே என்ன செய்றோம்? நம்ம படிக்கிறோம். அப்படி என்றால் நாம் ஒரு வசனத்தை புதிதாக கண்டுபிடித்து எழுதினோம் என்று சொன்னால் எப்படி பிறர் நம்புவார்கள்? நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன வசனம் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? என்ன சிந்தனைகள் வரும்? ஒன்றுமே வராது. ஒரு இருட்டறையில் போய் இருக்கிற மாரி இருக்கும். ஏன்? அது முடியவே முடியாது என்ற ஒரு காரியம் அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அது அசத்தியம், இது சத்தியம் என்ற ஒரு வேதத்தை அல்லாஹ் இங்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு அதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம்? நம் வாழ்வில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், அதிகமாக கணவன் மனைவியிடக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், அது எந்த அளவிற்கு அந்தோட தீர்வை நாம் எப்படி கையாண்டு கொண்டு போகிறோம்? இன்றைக்கு யாரோ ஏதோ சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு, பிற மத கலாச்சாரத்தையும், பிற விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு வாழ்வில் பயன்படுத்துகிறோமே, இன்றைக்கு மனிதன் சுய அறிவோடு சிந்தித்தால், தனக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த குர்ஆனை படித்தால் போதும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் தீர்வாக அமைந்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் எந்த ஒரு மனிதனையும் பிரிக்கக்கூடிய நோக்கமும் அல்ல, எந்த ஒரு மனிதனும் காயப்படுத்தக்கூடிய நோக்கமும் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இறக்கிறதுக்கு காரணம் மனிதன் நேர்வழி பெற வேண்டும், மனிதன் அச்சத்தில் இருக்க வேண்டும், மனிதன் இடத்தில் சொர்க்கம் பெற வேண்டும் ஒரு நோக்கத்திற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டன. சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு இந்த குர்ஆன் அமைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த குர்ஆனை பக்கத்தில் வைத்துவிட்டு ஏதோ ஒரு ஏட்டை போல வைத்துவிட்டு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதோட அணுகுமுறைக்காக பிற மத கலாச்சாரங்கள்கிட்டையோ அல்ல பிற மத குருமார்கள்ட்டையோ அல்லது தலைவர்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு அதை என்ன கடைபிடிக்கிறாங்க? ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இது இப்படித்தான் கையாள வேண்டும், இது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அச்சம், ஒரு நோக்கம், ஒரு சிந்தனை குர்ஆனின் பக்கம் நாம் திரும்புவதில்லை. இன்றைக்கு இந்த வகுப்பின் மூலமாக இத்தனை நாட்கள் வகுப்பு பார்த்திருந்தோம். இந்த வகுப்பில் அதிகமாக நல்லா குர்ஆனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆனோட முக்கியத்துவம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையாகவே யாரும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லித் தரவே இல்லை. எத்தனையோ மதரசாக்கள் நிறைய பேர் ஓதியிருக்காங்க, எத்தனையோ ஆலிம்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ஓதியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 7 வருட காலம் 10 வருட காலம் ஆலிமாக ஆகியிருக்காங்க. ஆனால் குர்ஆன் என்றால் என்ன என்ற ஒரு விஷயத்தை நிறைய மனிதர்கள் சொன்னதே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து எடுத்தோடனே ஒரு கிராமர் மூலியமாக, ஒரு குர்ஆனுடைய அரபி எழுத்துக்கள் மூலியமாக, அதோடைய பொருள் மூலியமாக அப்படி சென்று விடுவதை தவிர குர்ஆன் என்றால் இதுதான் என்ற ஒரு விஷயத்தை அதிகமான நபர் சொன்னதே கிடையாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்பின் மூலியமாக, இந்த வகுப்புகள் மூலியமாக குர்ஆன் என்றால் என்ன ஒரு நோக்கத்தை நம்ம அறிய முடிகிறது. இதுக்கு முன்பதாக குர்ஆனை பார்த்தால் குர்ஆன் தானே என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் இந்த வகுப்பின் மூலியமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டன. குர்ஆன் என்றால் குர்ஆனை பற்ற ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படுகிறது. குர்ஆனை அப்படி வைத்திருக்கிறோமே, குர்ஆன் ஓதலையே, குர்ஆனை எடுக்கலையே, அது ஓதாவிட்டால் ஒரு மன உறுத்தம் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதோட விளக்கங்கள், நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள், நம்முடைய அச்சம், இன்னும் அந்த கல் என்று சொல்ல அந்த நம்மளுடைய உள்ளம் கற்களாக கல் நெஞ்சலாக ஆகிவிடுமோ என்ற ஒரு விஷயத்தை நம் தெரிந்து வைத்திருக்கோம். அந்த ஒரு அச்சம் நம்ம இடத்துல வந்து வந்துட்டு பெரும்பாலான நிறைய மக்களுக்கு, இந்த வகுப்பில் இருக்கும் நிறைய மனிதர்களுக்கு இந்த பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். 100க்கு 80% இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நிச்சயமாக அந்த ஒரு ஆயத்து ஒன்று மனசில் எல்லாத்துக்கும் பதிஞ்சு நிற்கும். ஏன்னா அந்த ஆயத்தை சொல்ல போகும்போதே ஒரு செய்தியும் சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண்மணியுடைய செய்தியை வந்து உஸ்தாத் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. அன்ற நொடியே நம்மளுக்கு அச்சம் ஏற்பட்டது. அந்த பெண்மணி அந்த அழுகுறாங்க, அந்த ஆயத்துகளை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த ஆயத்துக்குன்னா அந்த கல் நெஞ்ச நான் இருக்கணும் அப்படின்னு பரிசோதித்து, அந்த பரிசோதனைக்கு உட்பட்டு அவங்க அழுகுறாங்க அப்படின்றப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்பட்டது. என்னை உட்பட நிறைய நபர்களுக்கு பயம் ஏற்பட்டது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏங்க எங்கே நம்மளுடைய நெஞ்சம், நம்மளுடைய உள்ளம் அப்படி ஆகிவிட்டதோ, எங்கே நம்ம உள்ளம் கல்லாகிருச்சோ, இறக்க குணம் இல்லையோ, நம்ம அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறதுக்கு நம்முடைய உள்ளம் தயாராக இல்லையோ, நம்ம அல்லாஹ் மேலே பயம் இல்லையோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் வந்துவிட்டது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதை வைத்தாவது அந்த குர்ஆனை பார்க்க கண்ணோட்டம் நிறைய பேருக்கு மாறி இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வெறுமனே படைக்கவே கிடையாது. இந்த குர்ஆனை வெறுமனே படைக்கணும். இன்னும் இந்த குர்ஆன்ல நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவோ, சூரத்துல் பக்ராவோ இதில இந்த மாரி பாடத்திட்டங்களாக நம்ம போகவே கிடையாது. நான் ஆரம்பத்தில இப்படிதான் நினைச்சேன். ஒரு லைனா சூரத்துல் ஃபாத்தியாலருந்து ஆரம்பிச்சு பாடத்திட்டமா போவாங்க அப்படின்னு. ஆனா முற்றிலுமாக மாற்றம். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை இந்த வகுப்பு நம்மளுக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 69வது சூராவுல 38லேருந்து 52 வரைக்கும் பேசுறான். அழகாக பேசுகிறான். நீங்கள் பார்ப்பது மீதும் நீங்கள் பார்க்காத மீதும் சத்தியம் செய்கிறேன். இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை அப்படியே ஓதிட்டு வாங்களேன். இந்த வசனத்துல அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்றான் இந்த குர்ஆனை பற்றி. எந்த அளவிற்கு முக்கியத்தை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆன் உண்மைதான்ப்பா. எல்லாத்து மேலும் சத்தியம் செய்து அதை நான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் என்பது உண்மை. இது எந்த ஒரு அசத்தியமும் இல்லை. அதனால தான் இத்தனை 100 காலமாக ஆகியும் இன்னும் அதில் ஒரு தவறையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது யாரும் சிந்திப்பது கிடையாது. நம்மளும் மற்ற மத மக்களை போல அது ஒரு ஏடு என்ற ஒரு அடிப்படை பார்க்கிறோமே தவிர, இதில் என்ன இருக்கிறது? என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு அகிலத்தாருக்கு மொத்தத்தையும் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறானே, என்ன அப்படி சொல்கிறான்? அதில் என்ன நம்மளுக்கு மட்டும் இல்லைன்றானே, எல்லா மனித சமுதாயத்துக்கும் சொல்கிறானே, அப்படி என்ன சொல்கிறான் எடுத்து? அதை படித்திருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு விடயம் கிடைத்திருக்கும். எந்த அளவிற்கு நம்மளுக்கு அந்த வாழ்வியல் முக்கியம், நம்மளுடைய அந்த வாழ்க்கை தளம் என்பது அல்லாஹை வணங்குவதற்காக தவிர எதற்காக அனுப்பப்படவில்லை என்ற ஒரு விஷயம் எந்த அளவிற்கு நாம் உண்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அந்த அச்சம், அந்த பயம் நம்மளுக்கு இருக்குது என்று சொல்லி நிச்சயமாக குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். உமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சொல்கிறானே, நான் உங்களை படைத்த ஒரு நோக்கம் என்னை வணங்குவதற்கும் தவிர என்னை மட்டும் வணங்குவதற்கு தவிர எதற்காக படைக்கவில்லை மனிதர்களும் ஜின்களும். அப்படி அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை மட்டும் என்ன செய்வதில்லை, தனிமையாக படுத்தவில்லை. வெறுமனே தொழுகை, ஹஜ், உம்ரா, நோன்புகள் இதுதான் நம்ம கடமை, இதுதான் நம்ம செய்ய வேண்டும், இதுதான் வணக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சொன்னால் நம்மளைப் போல ஒரு அறிவின்மை யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு குர்ஆனை தனிமைப்படுத்தி இது எல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இதுதான் நம்மளுக்கு வணக்க வழிபாடுகள், இது கிடையாது என்ற அளவுக்கு பிரித்து வைப்பது ஒருபோதும் இஸ்லாமியனுக்கோ அல்லது மூமினோட தன்மைக்கோ அழகே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த குர்ஆனை கொண்டு வைத்தால் மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படும், மூமின் என்று சொல்லப்படும். ஏன், குர்ஆன் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. குர்ஆன் என்றால் என்ன? இன்றைக்கு வெறுமனே தாள் என்று நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ் நம்ம இடத்துல பேசக்கூடிய செய்திகள், அதுதான் நம்மளுக்கு இஸ்லாத்துடைய முதன்மை. அந்த இஸ்லாம் நம்மளுக்கு இருக்க வேண்டும், மூமினோட தன்மை நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக குர்ஆனும் முதன்மையான இடத்தில் வைத்துக்கொண்டு பார்க்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும், நம்மளுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேர்வழியையும் காண முடியும். அப்படித்தான் இந்த குர்ஆனை பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கணவன் மனைவி ஒரு பிரச்சனை பெரும்பாலுமான எல்லா இடத்துலையும் இதுதான் ஷைத்தானும் விரும்புகிறான். திரும்பி இதில் 1121வது ஹதீஸாக பார்க்கப்படுது. அபு தாவூதில் 1892, இப்னு மாஜாவில் 2052, அஹ்மதில் 2,25,778 இப்படி ஹதீஸ்கள் பார்க்கப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் பின் சஃப்வான் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ். சிம்பிளாக சொல்லி முடிச்சினேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸில் ஒரு கணவன் தன் மனைவியை கோபமான ஒரு இடத்துல நீ தாய் போன்றவள் இருக்கிறாய் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஹதீஸை பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு கூடிய நூற்றாண்டில் கோபத்தில் இல்லை, பாசத்திலேயே நிறைய மனிதர்கள் தன்னுடைய பாசத்தினால் தன்னுடைய மனைவியை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட தாயை போன்று இருக்கிறாய், என்னோட தாயை போன்று அழகாக இருக்கிறாய், என்னோட தாயை போன்று சமைக்கிறாய், என்னோட தாயை போல நீ இருக்கிறாய் என்று ஒரு சர்வசாதாரணமாக நாம் சொல்கிறோமே. ஆனால் இது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சிந்திப்பது கிடையாது. அந்த ஒரு தாயை போன்று இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டாலே அந்த மனைவியோடு நம்ம ஒருபோதும் சேரக்கூடாது. இன்னொரு பெண்ணை அடிமை பெண்ணை விடுதலை செய்யும் வரை. இல்லை என்று சொன்னால் 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு நாம் சக்தி பெறுகிறோம் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய
என்ன செய்யணும், நம்மள்ட்ட ஒருபோதும் பொருளாதாரம் இல்லை. இந்த ஹதீஸ்ல அப்படிதான் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு இந்த விஷயத்துல சிந்திக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சர்வசாதாரணமாக தன்னுடைய பாசத்துல, தன்னோட அன்பில ஒரு மனைவியை தாயை போன்று சொல்லுகிறோமே, இது இந்த அளவிற்கு பாதிப்பு இருக்குதா என்று சிந்திப்பது கிடையாது. ஏன்? இது மேலோட்டமாக இதில் என்ன தவறு இருக்கிறது? தாய் தானே உசந்தவள், தாயை போன்ற மனைவி இருக்குன்னு சொன்னால் தப்பு என்ன? அப்படின்று சர்வசாதாரணமாக மேலோட்டமா சொல்லிவிடுவார்கள். மேலோட்டமா படிக்கிறவர்களுக்கு பெரிய தப்பு என்று தெரியாது. பெரிய தவறுகள் என்று கண்ணுக்கு தெரியாது. ஆனால் தாயை போன்று இருக்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய தாய் நம்மளுடைய பிறந்ததிலிருந்து பிறப்பிலிருந்து நம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு செய்த பணிவிடைகள், நம்மளுக்கு காட்டிய பாசங்கள், நம்மளுக்கு கொடுத்த அந்த பாலுடைய உணவுகள், இது போன்ற பல விஷயங்கள என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், நம்மளுக்கு நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கொடுக்கப்பட்டு அனுபவித்திருக்கிறோம். அதை சிந்திக்க வேண்டும். ஒரு தாயை நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்படிப்பட்ட கண்ணோட்டமாக இருக்குது என்று சொன்னால், கடவுளுக்கு இறைவனுக்கு அப்புறமாக யாருக்காவது பணிவிட செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது தாய் தந்தைகளுக்கு தான். அப்போ அந்த தாய் என்ற ஒரு வாசகம் வெளியிடுகிறோம் என்று சொன்னால், தாயோடைய செயல்கள், தாயோடைய அந்த பாசம், தாய் கண்டிக்கக்கூடிய முறைகள், தாயிட்ட இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, தாய் செய்த செயல், அதெல்லாம் நினைத்து பார்த்தால் நன்றாக சிந்தித்து பார்க்கணும். இந்த வாசகத்தை பயன்படுத்தி என்று தவறாக நினைக்க வேண்டாம். ஒருபோதும் தாயுடன் இரவில் நெருங்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும், எப்படிப்பட்ட மனிதனும் என்ன செய்ய மாட்டான், நினைக்கவே மாட்டான். எவ்வளவுதான் அவன் பெண்ணிடத்தில் தவறாக நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயிடத்தில் இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், நினைக்கவே மாட்டான். அப்படி என்றால் நம் மனைவியை தாயோடு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம் பல விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த வகுப்பில் குரான் வகுப்பில் உஸ்தாது சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், பெரிய விஷயம் என்ன சொன்னால், குரானில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதையும் மேலோட்டமாக பார்க்காதீர்கள், எல்லாமே ஆழமாக பார்க்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனம் நம்ம இடத்துல என்ன பேசுகிறது அதை தான் கற்றுத்தந்தார்கள். இந்த வகுப்பில் அதிகமாக கற்றுக் கொடுத்தது இந்த குரான். நீங்கள் முழு மனதோட இது என்ன சொல்லப் போகிறது என்று எதிர்பார்ப்போடு இல்லாமல், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தோடு நம்ம என்ன செய்யணும், முழு மனதோட திறக்கப்பட்ட மனதோட என்ன செய்யணும், குரானை எடுத்து திறந்து படிக்க வேண்டும்னு சொன்னார்கள். அந்த கண்ணோட்டத்தில் திறந்து படித்தால் ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இடத்துல என்ன பேசுகிறது என்று அதை சிந்தித்தால் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். எல்லா வசனங்களையும் ஆழ்ந்த சிந்தித்து இது நம்மள்ட்ட என்ன சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறானே, 2 மனம் உள்ளவங்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு 33வது சூரா 4வது ஆயத்தில் 2 மனம் உள்ளவங்கள், எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்களுக்கு மனைவியரை தவிர மனைவியரும் தாயுடன் ஒப்பிடீர்களோ அவள் உங்கள் தாயார்களை ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு இந்த வசனத்தில் சொல்கிறான்னு சொன்னால், என்னுடைய தமிழ் வாசகம் ரொம்ப சில விஷயங்கள் தவறாக தான் வாசிப்பேன். காரணம் என்னென்னு சொன்னால், நான் ஆந்திராவில் இங்கேயே இருந்து இங்கேயே படித்து இங்கேயே எல்லாம் பயின்றதுனால ஒரு காரணத்தை தமிழ் நான் கற்றுக்கிட்டு இருந்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் தமிழ் ஒரு ஒரு அழகான ஒரு மொழியில் என்னால் படிக்க முயற்சிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தமிழ் ஒரு மிஸ்டேக் கூட படிக்கக்கூடிய ஒரு இதாகத்தான் நான் இருக்கிறேன். அதே மாதிரி எழுத்தும் அப்படி சில மிஸ்டேக்குகள் செய்யக்கூடிய தான் எல்லாமே பழகிக்கிட்டேன். இப்போது நான் கொஞ்ச காலமாக பழகிட்டே வர்றேன். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ வாசிக்கிற இந்த ஆயத்துடைய வாசகமும் நான் ஒரு 2 பிழைகள் 2, 3 பிழைகள் நான் செய்வேன். இதில் மட்டும் இல்லை, எல்லா வாசகத்துலையும். ஏன்னா நான் பயின்றிருக்கனால. சரி, அது பக்கத்தில் வைத்துட்டாலும் அல்ல, 2 உள்ளங்களை நான் யாருக்கும் படைக்கவில்லை. யாருக்கு தவிர? பெண்களுக்கு தவிர. தாயுடன் ஒப்பிடுகிறீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களை ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லாஹ்வே தெளிவாக சொல்கிறான், உங்களுக்கு தாய்மார்கள் மட்டும்தான் 2 உள்ளங்கள், வேறு யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்கப்படும், வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதே போல் பிள்ளைகளை பற்றியும் சொல்கிறான், உங்களிடத்தில் பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் வளர்க்கப்படும் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல என்று தெளிவாக சொல்லிட்டேன். இது நல்லா ஆனந்தமாக சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடையும் புரியும்.
ஆழமா சிந்திச்சு பார்த்தா, இதையும் உஸ்தாத் சொல்லிட்டாங்க. ஆழமா நீங்க வந்து சிந்திக்கிறத விட, உஸ்தாதும் இதோட விஷயத்தையெல்லாம் சொல்ட்டாங்க. அப்போ நம்ம வந்து தெரிந்து கொள்ள விஷயம் என்ன அப்டின்னா, குர்ஆனுடைய இந்த முழு நோக்கமே குர்ஆன் என்றால் என்ன? நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? இந்த குர்ஆன் நம்மளுடைய முழு வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறும் என்ற ஒரு அச்சம், ஒரு சிந்தனை நம்மள்ட்ட இருக்க வேணும். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்பில இன்னும் குர்ஆனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்கிறோம் என்ற ஒரு ஆர்வத்துடன் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை தொடர இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.